அன்பான நேயர்களுக்கு என் கனிவான வணக்கங்கள். உங்கள் வாழ்வின் பாரத்தை குறைக்க இன்று ஒரு மருந்தோடு வந்திருக்கிறேன். நம்மை சுற்றி எத்தனையோ சத்தங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் நம் மனதிற்குள் இருக்கும் மௌனம்தான் அதிக வலிமை கொண்டது. இன்று நாம் பார்க்க போகும் இந்த விஷயங்கள் உங்கள் காயங்களுக்கு மருந்தாகவும் உங்கள் பாதைக்கு ஒளியாகவும் அமையும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஏன் சில நேரங்களில் விளக்கங்கள் சொல்லாமல் அமைதியாக கடந்து போக வேண்டும் என்பதை பற்றிதான் இன்று மிக ஆழமாக பேசப்போகிறோம். இந்த காணொளியை கடைசி நிமிடம் வரை நீங்கள் என்னோடு பயணிக்கும்போது ஒரு புதிய மனத்தெளிவை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். யாரோ ஒருவர் உங்களை சிதைக்க நினைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்னும் அழகாக உருவெடுக்கப் போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்பது எப்போதும் வசந்தமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் வாட்டும் வெயிலாகவும் அது நம்மை சோதிப்பதுண்டு. உங்களை யாராவது காயப்படுத்தினால் அவர்கள் உங்கள் மீது கல் வீசுவதாக நினைக்காதீர்கள். உங்களை செதுக்க வந்த சிற்பி என்று நினையுங்கள். காயங்கள் ஏற்படலாம், எந்த கற்களும் சிலையாவதில்லை. அதேபோல வலிகள் இல்லாமல் எந்த மனிதனும் பக்குவமடைந்ததில்லை. உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் வலிமையை அறியாமல் பரிசாக தந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அன்பு காட்டிய இடத்தில் அவமானம் கிடைத்தால் அங்கே நீங்கள் தோற்றுவிட்டதாக அர்த்தமல்ல, உங்கள் அன்பு மிக உயர்வானது என்று அர்த்தம். தகுதியற்றவர்களிடம் உங்கள் அன்பை தந்ததற்காக நீங்கள் வருந்தாதீர்கள். அது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஒரு மலர் வாடினாலும் அதன் மனம் மண்ணில் நிலைத்திருப்பதைப் போல உங்கள் நற்பண்புகள் என்றும் உங்களை விட்டு நீங்காது. மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவர்களின் குணம், ஆனால் நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீர்கள் என்பது உங்கள் குணம். விளக்கங்கள் கேட்டு அவர்களை திருத்த முயல்வதை விட அவர்கள் யாரென்று புரிந்து கொண்டு விலகி நிற்பதே மேலானது. உங்கள் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவமான பதில். கடலில் எழும் அலைகள் கரையை தொட்டு மீண்டும் திரும்புவதைப் போல சில மனிதர்களை தொட்டுவிட்டு திரும்புவதே நலம். எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், எதற்கெல்லாம் புன்னகைத்து செல்ல வேண்டும் என்ற விவேகம் உங்களுக்குள் பிறக்கட்டும். கனிவாக இருப்பதற்கே அதிக தைரியம் தேவைப்படுகிறது. கோபப்படுவது மிக எளிது, ஆனால் அமைதியாக இருப்பதுதான் கடினம். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களிடம் நீங்கள் சண்டையிட்டால் நீங்களும் அவர்களும் சமமாகி விடுவீர்கள். கடந்து சென்றால் நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். உங்கள் இதயம் ஒரு கண்ணாடி போன்றது. அதை உடைத்தவர்களிடம் கொடுத்து மீண்டும் ஒட்ட வைக்க சொல்லி அழாதீர்கள். உடைந்து போன சிதறல்களை கொண்டு ஒரு அழகான ஓவியத்தை உருவாக்க பழகுங்கள். அதுவே உங்கள் வெற்றி. காலம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக காத்திருப்பது மட்டும்தான். விதை மண்ணுக்குள் மௌனமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது ஒரு நாள் மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. உங்கள் வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுங்கள். உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது. உங்கள் அனுமதியின்றி உங்கள் மனதிற்குள் எவரும் நுழைய முடியாது. சுயமரியாதை என்பது மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுவது அல்ல, உங்களை நீங்கள் உயரிய இடத்தில் வைப்பதுதான். எங்கே உங்கள் வார்த்தைகள் மதிப்பிடப்படவில்லையோ அங்கே உங்கள் மௌனத்திற்கு அதிக மதிப்பு இருப்பதை மறவாதீர்கள். யாரிடமும் அன்புக்காகவோ அல்லது அங்கீகாரத்திற்காகவோ கெஞ்சி நிற்காதீர்கள். நீங்கள் ஒரு ராஜவம்சம் என்பதை நினையுங்கள். மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்கள் கனவுகளை ஒருபோதும் அடகு வைக்காதீர்கள். அது உங்களை நீங்களே ஏமாற்றும் செயல். உங்கள் எல்லைகளை தீர்மானியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அனுமதி சீட்டு உங்கள் கையில் மட்டுமே இருக்கட்டும். இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் கனிவாக சொல்ல பழகுங்கள். அது உங்களை நச்சு உறவுகளிடமிருந்து காக்கும். ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பது அவர்களின் செயல்களில் தெரியவில்லை என்றால் அங்கிருந்து மெல்ல விலகிவிடுங்கள். விளக்கங்கள் தராமல் விலகுவது சில நேரங்களில் மிக அவசியமானது. அது உங்கள் நிம்மதிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவு. கசப்பான உறவுகளில் ஒட்டிக்கொண்டு இருப்பதை விட தனிமையில் இருப்பதே உங்கள் மனதிற்கு ஆரோக்கியமானது. தனிமை என்பது தனித்து விடப்படுவது அல்ல, அது உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்களை நேசிக்காத ஒருவரிடம் உங்கள் அன்பை நிரூபிக்க முயற்சிப்பது ஒரு சுவற்றில் முட்டிக்கொள்வதற்கு சமம். உங்கள் ஆற்றலை சரியான நபர்களிடம் செலவிடுங்கள். அவர்கள் உங்களை இன்னும் உயரே கொண்டு செல்வார்கள். வாழ்க்கை ஒரு சிறிய பயணம். இதில் வீண் விவாதங்களுக்கும்
தேவையற்ற மனிதர்களுக்கும் இடம் தராதீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அவர்கள் உங்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல. பொறாமைப்படும் மனிதர்களை பார்த்து வருந்தாதீர்கள். அவர்கள் உங்கள் உயர்வை கண்டு அஞ்சுகிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு உங்கள் அன்பை தந்து பாருங்கள். மாறவில்லை என்றால் உங்கள் அமைதியை தந்துவிட்டு நகருங்கள். ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். வைரத்திற்கு சேற்றில் இருந்தாலும் மதிப்பு குறையாது. நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதீர்கள். உங்கள் கதையின் நாயகன் நீங்கள் மட்டுமே. சுயமரியாதையோடு வாழ பழகுங்கள். அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிக உயரிய சொத்து. இந்த உலகம் ஒரு எதிரொலி போன்றது. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களிடம் வந்து சேரும். உங்களை அழ வைத்தவர்கள் ஒரு நாள் அதே கண்ணீரை சிந்துவார்கள் என்பது கர்மாவின் விதி. நீங்கள் தண்டிக்க தேவையில்லை. காலத்தின் நீதி மிக துல்லியமானது. அது யாரையும் எதற்காகவும் சும்மா விடுவதில்லை என்பதை நம்புங்கள். பழிவாங்கும் எண்ணத்தை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். அது உங்களைத்தான் முதலில் எரிக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நாளை அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். விதைத்தவன் எதை விதைத்தானோ அதைத்தான் அறுவடை செய்வான். அது இயற்கை நியதி. நீங்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் வீணாகாது. அவை ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு துணையாக வரும். மற்றவர்கள் செய்த தீமைக்காக நீங்கள் ஏன் உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும்? நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள். காலம் ஒரு சிறந்த ஆசிரியர். அது பல பாடங்களை கசப்பான அனுபவங்கள் மூலம் நமக்கு கற்பிக்கிறது. காயப்படுத்தியவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். ஆனால் மீண்டும் ஒருமுறை உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள். மன்னிப்பு என்பது அவர்களுக்கு நீங்கள் தரும் சலுகை அல்ல. அது உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவு. உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வையுங்கள். அப்போதுதான் உங்கள் பயணம் இலகுவாக இருக்கும். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பவை உங்கள் கையில் இருப்பதை மறவாதீர்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு மாபெரும் கதவு எங்கோ ஒரு இடத்தில் திறந்திருக்கிறது என்று அர்த்தம். நம்பிக்கை இழக்காதீர்கள். இருளுக்கு பின் ஒளி வருவது எவ்வளவு நிச்சயமோ உங்கள் வாழ்வின் மாற்றமும் அவ்வளவு நிச்சயம். காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். உங்கள் தழும்புகள் உங்கள் வெற்றி கதையின் அடையாளமாக மாறும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒருபோதும் வீணாகாது. அவை உங்களை ஒரு வைரமாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றன. இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் நாளை நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கண்களில் ஒரு ஒளியாக மாறும். நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. நேற்று என்பது முடிந்த கதை. இன்று என்பது ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம். எழுதுங்கள் அழகாக. உங்கள் கவனத்தை உங்கள் வளர்ச்சியின் மீது திருப்புங்கள். உலகம் உங்களை பார்த்து வியக்க வேண்டும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவை மெருகேற்றுங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள். தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள். அவை வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை ஒவ்வொரு அடியிலும் நினையுங்கள். ஒரு சிறிய முன்னேற்றம் கூட ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம்தான். முயற்சி செய்வதை நிறுத்தாதீர்கள். உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் ஆற்றலை ஆதரிப்பார்கள். உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கவலை வேண்டாம். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எவரேனும் இமயமலையையும் வெல்ல முடியும். உங்கள் பயணத்தில் தடைகள் வரலாம். ஆனால் அவை உங்களை நிறுத்த அல்ல, உங்கள் வேகத்தை சோதிக்கத்தான். நீங்கள் கீழே விழும் போதெல்லாம் இன்னும் வேகமாக எழுந்து ஓட பழகுங்கள். வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, அந்த பயணத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக மாறுகிறீர்கள் என்பதுதான். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்கள் போட்டி எப்போதும் உங்களுடன் தான் இருக்க வேண்டும். நேற்று இருப்பதை விட இன்று நீங்கள் ஒரு படி முன்னேறினால் அதுவே மிகப்பெரிய சாதனை. உங்கள் திறமையை உலகம் அங்கீகரிக்க காத்திருக்காதீர்கள். நீங்களே அதை உறக்க சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் இருக்கிறது. அதை மிக சிறப்பாக செதுக்குங்கள். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள் நனவாகும் போது அன்று உங்களை ஒதுக்கியவர்கள் வியந்து நிற்பார்கள். அப்போது நீங்கள் அவர்களுக்கு ஒரு புன்னகையை பரிசாக கொடுங்கள். அதுவே உங்கள் வெற்றி. வாழ்க்கை மிக அழகானது. அதை சிறு சண்டைகளுக்காகவும் தேவையற்ற மனிதர்களுக்காகவும் வீணடிக்காதீர்கள். இன்று முதல் ஒரு புதிய மனிதனாக புத்துணர்ச்சியோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தினால்
ஒரு புன்னகையோடு விலகி உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் மௌனம் அவர்களை யோசிக்க வைக்கும். உங்கள் வளர்ச்சி அவர்களை பொறாமைப்பட வைக்கும். உங்கள் வெற்றியின் நிம்மதியும் தான் அவர்களுக்கு நீங்கள் தரும் கௌரவமான பதிலடி. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.